பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா செந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சனால குடும்பமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. மீனாவோட அப்பா வந்து செந்தில் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலை கிடச்சதெல்லாம் பேசி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து மீனாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் வச்சு 10 லட்சம் கொடுத்து எப்படியோ வாங்கியாச்சு. நானே 10 லட்சம் ரெடி பண்ணலாம் இருந்தேன், எப்படியோ நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட மீனாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டியன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது 10 லட்சமா? உடனே வந்து மீனாவோட அப்பா போனதுக்கப்புறம் இந்த 10 லட்சம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை மிரட்டுவாங்க. உடனே மீனா வந்து நான் தான் மாமா லோன் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் வந்து இப்படி பெரிய பெரிய முடிவெல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டா வீட்டில் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் செந்திலையும் திட்டுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா இல்லை செந்திலை வந்து வேலைக்கு அலோவ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மூலியமா பாண்டியன் பணத்தை வந்து ஃபஸ்ட்டு செந்தில் வந்து மீனாவோட அப்பா கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீனா வந்து லோன் போட்டிருப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும். இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.